தலைமைச் செயலகத்தில் இப்போது சபாநாயகர் அறையில் ராஜினாமா செய்த கையோடு அவர்கள் நேரடியாக ஆதவ் அர்ஜுனாவின் அறைக்கு சென்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் அறைக்கு சென்று அவரிடம் வாழ்த்து பெறக்கூடிய காட்சிகளையும் அவரும் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சியும் பார்க்கும் பொழுது அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணையுங்கள் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்போது ஆதவ் அர்ஜுனாவின் ஆலோசனையின் பேரில் தான் இவர்கள் ராஜினாமா செய்தார்களா அல்லது சிவி சண்முகம் அல்லது எஸ்பி வேலுமணி ஆலோசனையின் பேரில் ராஜினாமா செய்தார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இவர்கள் ஒரு அணியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த அணியின் தலைவரோ சிவி சண்முகமோ மற்றும் எஸ்பி வேலுமணியோ இந்த இணைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. திடீரென அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். மதுராந்தகம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மற்றும் பெருந்துறை தொகுதி எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் தொகுதி எம்எல்ஏ சத்யபாமா, அதிமுகவின் 3 எம்எல்ஏக்களை இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் இணைத்திருக்கிறது. அதிமுகவை உடைக்கும் பணியில் தாவேகா தொடங்கி இருக்கிறது என்பதற்கு முதல் சாட்சி 25 பேர்களை அதிருப்தி அணியாக பிரித்தது. இரண்டாவது சாட்சி அதிமுகவில் உள்ள 3 எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்தது. அரசியலில் நுழைந்த ஆட்சியை பிடித்த 15 நாட்களில் அவர்கள் திமுக கூட்டணியை உடைத்தார்கள். அடுத்த அதிமுக கட்சியையே உடைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்பது இந்த காட்சிகளின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. திமுக கூட்டணியில் கொள்கை முழக்கமிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி ஆகியோர்களுக்கு அமைச்சர் பதவி ஆசை காட்டி இழுத்தார்கள். அதே அமைச்சர் பதவி ஆசை காட்டி சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அணியை பிரித்தார்கள். இப்போது பிரித்த அணியிலிருந்து இணைப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரிந்தவர்களை இணைக்கும் பணியிலும் அதிமுகவை உடைக்கும் பணியிலும் அங்கு தமிழக வெற்றி கழகம் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகிறது என்பது இந்த நிகழ்வுகளின் மூலமாக தெரிய வருகிறது. மேலும் ஒரு 5 பேர் அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்ய போவதாக தெரிய வருகிறது. இதனால் அதிமுக தமிழக வெற்றி கழகத்தோடு கரைந்து இணையும் நடவடிக்கைகள் படிப்படியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா ஆகிய 3 பேரும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு வரவேற்று சால்வை இணைத்து அறிவித்திருக்கிறார்கள். இதனால் அதிமுகவை 2ஆக உடைக்கும் பணியில் தமிழக வெற்றி கழகம் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ராஜினாமா செய்த சபாநாயகரிலிருந்து ராஜினாமா செய்தவுடன் அதன் பின்னர் முதல் தளத்தில் உள்ள ஆதவ் அர்ஜுனா அறைக்கு சென்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் தமிழக வெற்றி கழகத்தின் ஒப்புதலனுடைய இந்த ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் ராஜினாமா செய்தால் அந்த தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெறலாம் என்று ஒரு நிபந்தனை